அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அமலுக்கு வரும்னு சொன்ன ஒரே வாரத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் கிராஷ் ஆகி அதுல பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஏசியன் ஸ்டாக் மார்க்கெட், யுஎஸ் ஸ்டாக் மார்க்கெட், உலக பொருளாதாரம் எல்லாமே இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு அமெரிக்க மக்கள் ட்ரம்ப்புக்கு வாக்களித்தவர்களே அவரை எதிர்த்து வீதியில இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஒட்டி பிரபல கார்ட்டூனிஸ்ட் மஞ்சுள் ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கிறாரு. இதே மாதிரி தாங்க 2014ல ஒருத்தர் திடீர்னு டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்புன்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. இன்னைக்கு ட்ரம்ப் சொல்றாரு, கொஞ்சம் பொறுத்து போங்க, போராட்டம் பண்ணாதீங்க, விரைவில் நான் எடுத்த முடிவு சரியானது அப்படிங்கறத நீங்க உணர்வீங்க அப்படின்னு. இதே மாதிரி தாங்க 2014ல ஒருத்தர் சொன்னாரு, 50 நாள் எனக்கு டைம் கொடுங்க, இது மூலமாக கருப்பு பணத்தெல்லாம் திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வந்துடுறேன், அப்படி நான் கொண்டு வரலனா என்னை தூக்கில் இடுங்கள் அப்படின்னு சொன்னாரு. 50 நாள்னு சொன்னதுக்கு அப்புறம் 8 வருஷம் ஓடி போச்சுங்க. ஆனா இன்னும் கருப்பு பணம் எல்லாம் இந்தியாவுக்கு திரும்ப வந்த வழி இல்ல. இவர் தூக்குலையும் தொங்கல. இதெல்லாம் பார்க்கும்போது ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 2016ல ஒருத்தர் பண்ண முட்டாள்தனத்தை தான் திரும்ப இன்னைக்கு ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது. ஆனா அங்க இருக்கிற மக்களுக்காக கொஞ்சம் சூடு சொரணை இருக்குங்க, உடனே வீதியில இறங்கி போராடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன தெரியுமா பண்றாங்க, 10 வருஷமா ஏமாத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தோம் இன்னைக்கும் அவரை விஸ்வகுரு, 56 இன்ச்சு, விக்சித் பாரத் அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க.